இந்த அருமையான பிலிப்பு திருச்சபை நல்ல பல ஆவிக்குரிய பண்புகளையும் ஆவிக்குரிய பல குணங்களையும் கொண்டிருந்த ஒரு சபையாக இருந்தாலும் அந்த சபையிலும் கூட சில பிரச்சனைகளை நாம் சந்திப்பதை குறித்து பார்க்கிறோம். இந்த சபையில் இந்த மக்கள் மத்தியில் ஒரு சில குறைபாடுகள் சபையினுடைய ஐக்கியத்தை பாதிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் இந்த இடத்துல இந்த காரியத்தை அவர் சுட்டிக்காட்ட வேண்டியதாகவே இருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதாவது ஒரு சில மக்கள், some people, here the Bible says you must have oneness in the church. சபையில் ஒரு மனப்பாடு தேவை. Here he speaks, let nothing be done through strife or vain glory, but in lowliness of mind let each esteem other better than themselves. Probably what I feel is some people, they are a bit high-minded. சில மக்கள் இந்த சபையில் கொஞ்சம் தங்களை குறித்து உயர்வாய் எண்ணிக்கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். So he suggests that should not be. அது அப்படி இருக்கக்கூடாது. And we must have lowliness of mind, தாழ்மையுள்ளவர்களாக இவ்விதமாக ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். Dear people, when there is disparity between people, the church really is being affected very much. இந்த விதமாக இந்த மக்கள் மத்தியிலே காணப்படுகிற இந்த காரியமானது சபையை அதிகமாய் பாதிக்கிறது. It affects the love which should be there among them. அவர்கள் மத்தியிலே காணப்பட வேண்டிய அன்பை அது பாதிக்கிறது. And it really affects the 5 pillars of a church. ஒரு சபையினுடைய 5 தூணை அது அசைக்கிறது. Probably you may ask, what is the 5 pillar of a church? ஒரு சபையினுடைய 5 தூண்கள் என்பது என்ன? Today we see so many churches coming up almost in every part of the world. உலகத்தினுடைய இந்த காலங்களில் ஒவ்வொரு பகுதியில் நிறைய சபைகள் எழும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். So many churches are coming up. If you go to Chennai, in one street itself there may be around 5-6 churches. சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா ஒரே வீதியில் 5-6 சபைகள் என்று சொல்லப்படுகள் இருக்கிறது. And it's amazing that they have
so many services, 5, 6, because they could not accommodate the people. அங்கே ஜனங்கள் அங்கே இடம் இல்லாததுனால 5, 6 சர்வீஸ் கூட வைக்கிறாங்க. They are thriving in numbers. எண்ணிக்கையை பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. And we wonder, how could this be? So quickly this church is building up. இந்த சர்ச் ஆனது இப்படி இவ்வளவு சீக்கிரம் இப்படியெல்லாம் வளருகிறது அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கிறது. But how to value those churches? We wonder at the numbers, but how to estimate it? அந்த எண்ணிக்கையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஆனால் அந்த சபையை பார்த்து நம்ம எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இஸ் தேர் எனி criteria or rule to estimate a church? ஒரு சபை என்பதை நாம் கணக்கிடுவதற்கு ஏதாகிலும் ஒரு குறியீடு என்பது நமக்கு இருக்கிறதா? இருக்கிறது. இந்த ஏர்லி சர்ச் ஆரம்ப சபையில் 5 pillars were there in the churches in which they established. அவர்கள் நிறுவன அந்த சபைகளில் அவர்கள் 5 காரியங்களை முக்கியமாக கொண்டிருந்தார்கள். What are those 5 pillars? இந்த 5 தூண்கள் என்பது என்ன? Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகளில் இங்கே நாம் இதை பார்க்கிறோம். In the Acts of the Apostles, here we see when the Lord was saving people, ஆண்டவர் மக்களை ரட்சித்த பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம் the church was growing. சபையானது அங்கு வளர்ந்து வருகிறது. 5,000 people were saved. 5000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3,000 people were saved. 3000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். It's truly amazing. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. Yes, the Spirit of God changed and transformed many people. தேவ ஆவியானவர் அநேக மக்களை மாற்றினார், ரட்சித்தார். So on what foundation the churches were built? The early churches were built. ஆகவே என்ன அஸ்திபாரத்தில் அந்த ஆதி திருச்சபைகள் கட்டப்பட்டன? Turn with me, Acts of the Apostles, 2nd chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் how those people were built up as a church. ஒரு சபையாக அவர்கள் எவ்விதமாக கட்டப்பட்டார்கள்? You see, the things which they built upon were could be seen in 42nd verse, 2nd chapter, Acts of the Apostles. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். And they continued steadfastly. இதை நீங்கள் கவனிக்கணும் பாருங்கள். அந்த ஜனங்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். There was a steadfastness in them. அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Only when there is commitment, ஒருவர் வாழ்க்கையில் அதுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தால் மாத்திரம்தான் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கும்.
அந்த உறுதியாய் தரித்திருந்தார்கள். They were steadfast, உறுதியாய் because their commitment was of that sort. அவர்கள் தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தது அவ்வளவு உறுதியாக இருந்தது. எதில் எல்லாம் அவங்க ஒப்பு கொடுத்து வந்தார்கள்? On what are all the things they committed their lives. எதில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார்கள்? First thing, 42nd verse, 42ல் they were steadfast in the apostles' doctrine. Who are the apostles? அப்போஸ்தலர்கள் யார்? They are the successors of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய அடுத்த சந்ததி, அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட people. They were trained by the Lord Jesus. So all these apostles were building up the churches according as Jesus taught. இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் இந்த மக்கள் சபைகளை கட்டினார்கள். பாருங்க, they followed the pattern. அவர்கள் அந்த முன்மாதிரியை அங்கு அவர்கள் பின்பற்றினார்கள். So it is very important, இல்லை? Jesus gave the instructions. இயேசு அதற்குரிய அந்த காரியங்களை அவர்களுக்கு போதித்திருந்தார்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தில், the truth. வேதம் என்ன சொல்லுது? சபை என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. Church is built on the pillars of truth. சத்தியம்னு ஒன்று இல்லைன்னா சபைங்கிறது இல்லை. If there is no truth, there is no church at all. பாருங்க, the most important primary thing is truth. முதலாவது காரியம் என்னன்னா சத்தியம், the word of God. தேவனுடைய வார்த்தை. God gave this word. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். Go and preach it. இதை பிரசங்கிங் என்று சொன்னார். ஆகவே அவர்கள் எதில் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள்? They were steadfast in the word of God. அந்த steadfastness commitment, அதுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? அந்யோன்யத்திலும். See, fellowship. The fellowship is very important. அந்த ஐக்கியம் என்பது அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. See, there are two homes for us. நமக்கு ரெண்டு வீடு இருக்குது. ஒன்று physical வீடு, house, where we live. வாழுகிறது சரீர பிரகாரமான வீடு. But God has given a spiritual home, the church. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வீட்டை கொடுத்திருக்கிறார். அது சபை. So for a Christian there are two homes, ரெண்டு வீடுகள். The physical house, சரீர பிரகாரமான வீடு. அடுத்தது the spiritual home, ஆவிக்குரிய வீடு. Church is a family. சபை என்பது ஒரு குடும்பம். The church is the body of Christ. இயேசுவினுடைய சரீரமாக இருக்கிறது. So probably I am the hand, நான் கையா இருக்கலாம். You are the leg, நீ காலா இருக்கலாம். Maybe you are the finger, விரலா இருக்கலாம். Maybe you are another part, இன்னொரு பகுதியாக இருக்கலாம். The Bible describes the church as the body of Christ. இயேசுவினுடைய சரீரமாக இந்த வேதமானது நமக்கு சொல்லுகிறது. Suppose if I want to pick up as something, நான் ஏதோ ஒன்று எடுக்க விரும்புகிறேன்னு வைங்க. My right hand has to pick up this book.
என்னுடைய இந்த வலதுகை இந்த புத்தகத்தை எடுக்க வேண்டும். Suppose if this index finger and the other fingers don't want to pick up this book, even though the hand wants to pick up the book. இந்த கை இந்த புத்தகத்தை எடுக்குன்னு சொன்னால் விரும்பினா கூட இந்த விரல்கள் அதோடு கூட இணையலைன்னா I can't take it up, எடுக்க முடியாது. So the fellowship in a church, coordination, ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படும்படியான காரியம். Among the church people, சபை மக்கள் மத்தியிலே இது முக்கியமானது, very important. But in the church at Philippi, பிலிப்பு சபையில் is slowly drifting away, அது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. Some people they don't talk with others. சில மக்கள் மற்ற இடத்துல பேசுறதில்ல. சில மக்கள் மற்றவர்களை பார்த்தா கண்டும் காணாமல் போயிடறாங்க. they don't respect, they don't show hello, எப்படி இருக்கீங்க, how are you, they don't, because they don't see the importance of the church. சபையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் பார்க்க முடிகிறதில்ல. அடுத்தது ஒரு சபை என்ன இருக்கணும், அப்பம் பிட்குதல், breaking of the bread. What is the breaking of the bread? அப்பம் பிக்கிறதுனா என்ன? What is the spiritual point in the breaking of the bread? அப்பம் பிட்குதல்ல மையமான கருத்து என்ன? The cross, சிலுவை, cross, சிலுவை, the preaching of the cross, சிலுவையின் உபதேசம். The Lord Jesus Christ who was crucified on the cross, சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து. The central theme of the preaching is on the cross. பிரசங்கத்தினுடைய மைய பொருள் சிலுவையை மையமாக வைத்து, unless Jesus would have suffered and died for me, இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரிக்காமல் இருந்தால், there is no salvation for me, எனக்கு ரட்சிப்பு இல்லை. Unless he has taken my place on the cross, இயேசு என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருப்பாரானால், no salvation to me, எனக்கு ரட்சிப்பு இல்லை. Unless the blood of Jesus Christ cleanseth my sins, இயேசுவின் இரத்தமானது என்னுடைய பாவங்களை கழுவவில்லை என்றால், என்னுடைய பாவம் கழுவப்பட வாய்ப்பே இல்லை. No chance of my sins being cleansed. So in the church, the preaching on the cross, the truth of the cross, சிலுவையின் உபதேசம் முக்கியம். அடுத்தது என்ன பார்க்குறோம்? ஜெபம் பண்ணுதலில், in the prayer, they were steadfast in the prayers, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And the fifth point, அஞ்சாவது என்ன? 47வது வசனம், 47. And the Lord added to the church daily such as should be saved. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். People were saved. மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். When they preached the truth, சத்தியத்தை பிரசங்கித்த பொழுது, when they were following these four things, இந்த காரியங்களை பின்பற்றின பொழுது, God added souls to the church. சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். Either a church should pioneer with these goals. ஒரு சபை என்பது இந்த விலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும், அல்லது இந்த இலக்கில் மையமாக வைத்து அந்த சபையானது காணப்பட வேண்டும். Or else on the central footing of these things the church should function. அதுதாங்க சபை. இப்போ நான் சொன்னேன், thousands of people going, are there truly keen on following this principles of the first church?
இந்த முதலாவது சபையினுடைய அந்த காரியங்களை அவைகள் பின்பற்றி வருகிறதா? I am so sad to say, well, there are so many things they call worship, ஆராதனை, they sing songs, பாடல்களை பாடுகிறார்கள். Sometimes they dance, அங்கே அவிதமாக அங்கு டான்ஸ் ஆடுகிறார்கள். So many things are there except all these 4 things. இந்த 4 காரியங்களை தவிர மற்றெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. People show themselves as big people, பெரியவர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு their dress and the way of behavior, அவருடைய நடத்தைகளில், அவர்கள் உடுத்துகிற உடைகளில். No fellowship, no preaching on the cross. சிலுவையை பற்றிய பிரசங்களை. ஏன்னா preaching of the cross always makes people to be convicted of their sins. மக்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து உணர்த்தப்படுகிறது சிலுவையின் பிரசங்கத்தின் மூலமாக அங்கு நடைபெறும். Because only when you feel that of your sins, உன் பாவங்களை குறித்து உணரும் பொழுது மாத்திரம்தான், when you understand that you are a sinner, ஒரு பாவின்னு நீ உணர்னா தான், you will run to the Savior. நீ அந்த இரட்சகரிடத்தில் நீ ஓடுவ. Otherwise you will live as a lukewarm religious Christian. ஒரு அனலுமின்றி குளிருமின்றி வாழுகிற ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். And there is a steadfast prayer, ஜெபம். There was a steadfastness in their prayer. அவங்க ஜெப வாழ்க்கையில உறுதியாய் தரித்திருந்தார்கள். How much time are you spending in prayer every day? ஒவ்வொரு நாளும் நீ தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? How much? Only when you have a prayer life, you will value the prayers, church prayer meeting. சபையினுடைய ஜெப கூட்டத்தை நீ விலை மதிக்க முடியும். Because prayer holds on to God. தேவனை பற்றி கொள்ளுகிறது. Without God's help, I can't do anything. எதையுமே நான் செய்ய முடியாது. So God's Spirit works. ஆவியானவர் கிரியை செய்கிறார். People were added to the church who were saved. ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே சபையில் அங்கே சேர்க்கப்பட்டு விட்டார்கள். Dear people, almost this church here in Salem, about 20 years almost, but still it's a pioneering church. It's not an established church. இந்த சபை 20 வருஷமா இங்கே இருக்கு சேலத்தில். ஆனால் இது இன்னும் பயனியரிங்ஸ், இந்த லக்கை நோக்கி ஓடும்படியாகத்தான் செய்தே ஒழிய இது ஸ்திரப்பட்ட சபை என்று நான் சொல்ல முடியாது. Because what is the church? சபை என்பது என்ன? You are the church. நீ தான் சபை. How is your life? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? That is the church. அதுதான் சபை. It is not the building. கட்டடம் இல்லை. You come to the church, சபைக்கு வரீங்க. How is your life? உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? How is your commitment to this? இதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ அர்ப்பணித்து வாழுகிறாய்? உன் வாழ்க்கையில் உண்மையாலுமே சத்தியத்தை நேசிக்கிறையா? Do you want to love the truth? சபையின் ஐக்கியத்தை வாஞ்சிக்கிறையா? Do you want to value the fellowship? Because it is the body of the church. சபையினுடைய அங்கமாக இருக்கிறதை விலை மதிக்கிறையா? Are you willing to come and hear God's word to convict of your sins? உடைய பாவங்களை குற்றம் உணர்த்து காட்டும்படியாக ஆவியானுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக நீ வருகிறாயா? How is your prayer life? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? What is prayer? ஜெபம் என்ன? We cling on to God. தேவனிடத்தில் பற்றிக்கொள்ள, Lord, you must help me.
எனக்கு உதவி செய்யணும். A prayerless J.C. Ryle, a godly man says, J.C. Ryle என்ற ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்காதவன் ரட்சிக்கப்பட்டவனே இல்லைங்கிறார். Those who don't pray, they are not saved. They are not saved people. Because when the Spirit of God is in you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, you will cry, Abba Father, அப்பா பிதாவே என்று கதறுவாய். You will have a father and child relationship with God. தேவனோடு கூட பிதா குமாரன் குமாரத்தி என்ற உறவு உனக்குள்ளாக இருக்கும். Dear people, it is not that. You see, in these all the big churches, பெரிய சபைகளில், they preach all blessings. ஆசீர்வாதம். You are all the children of God. ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். They are not the churches at all. Maybe a very big building, பெரிய கட்டடம் இருக்கலாம், thousands of people, but the Spirit of God, will He be there? பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பாரா? ஆகவே இந்த சர்ச்சில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க some people they were think high of themselves. அவங்க தங்களை குறித்து அங்கே அதிகமாக எண்ணிக்கொண்டார்கள். So there is no fellowship. ஐக்கியம் என்பதில்லை. Dear people, the fellowship, ஐக்கியம் என்பது you can find only in the church. சபையில் மாத்திரம் தான் நீ பார்க்க முடியும். There are so many things. பல காரியம் இருக்கு. If you take the building which is opposite to us, நமக்கு எதிர்க்கிற ஒரு அந்த கட்டடத்தை எடுத்தீங்கன்னா, they have, I just wonder it, ஆச்சரியப்படுறேன். How they are all making functions and all. எல்லாம் அந்த நகரத்தாருங்கிறதுல அவங்க எவ்வளோ ஒற்றுமை, ஒரு ஜாதியின் ஒற்றுமை. They are all one in their caste. But this is not of that. இது அப்படி இல்லை. This is the oneness with Christ. கிறிஸ்துவோடு இணைந்தது. Dear people, why the fellowship, சபையின் ஐக்கியம் ஏன் முக்கியப்படுத்துவதில்லை? Suppose you see God gives 7 days. 7 நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த 7 நாள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் என்னுடையதுங்கிறார். God says one day is mine. அந்த நாள் முழுக்க என்னுடையது. அந்த நாளை நீ கனப்படுத்தணுங்கிறார். You must honor the day. அது ஆரம்பத்திலிருந்தே சபைக்கு கற்றுக் கொடுத்து வந்த பாடம். ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் இந்த பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, சண்டே, நிறைய பேர் சண்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல நினைக்கிறாங்க. இஃப் தேர் இஸ் நோ சண்டே, தட் வில் பி பெட்டர். And many people, if it is possible, I will go to the church, or else I have so many important things to do. நிறைய முக்கியமான காரியம் இருக்கு, முடிஞ்சா சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எக்ஸோடஸ், அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளையை முக்கியமாக அதில் வச்சிட்டார். Among the 10 commandments, இதை ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்களேன். அந்த எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்த உடனே, when he brought them out from the bondage, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே அவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார். Exodus 20th chapter. You see, 8th verse. Remember the Sabbath day to keep it holy. இதை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, இது ஆண்டவர் பேசுகிறார். இட் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ அண்ட் மீ. உன்னோட என்னோட ஆண்டவர் பேசுகிறார். உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும்ப்பா.
இதை நான் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். I should keep it holy. அந்த எண்ணம் உனக்குள்ள ஆழமாக இருக்கணும். இல்லை முடிஞ்சா சர்ச்சுக்கு போகிறேன், முடிஞ்சா எனக்கு முக்கியமாக வேலை இருக்கு, I have so many important things. இன்றைக்கி சாதாரணமாக ஓய்வு நாளை மக்கள் புறக்கணிச்சிடறாங்கல்ல. they despise the Lord's day for small things. எங்கள் வீட்டுக்கு உரம்பரைங்க வந்துட்டாங்க, I have got some guests, so I can't come to the church. So we despise God, இல்லை? See, dear people, what is sin? பாவம் என்ன? ஒருவேளை நான் குடிச்சுதான் பாவமா? Drinking, brandy, whiskey, or else so many, I killed somebody, யாரா கொன்னுட்டா பாவமா? அது மட்டும் பாவம் இல்லை. Only not the things which I did. நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க பாரு, அதுதான் பாவம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். செய்ய வேண்டியது நீ கீழ்ப்படியாமல் டெலிபரேட்டாக நீ போகும் பொழுது, துணிகரமாக நீ என்ன பண்ணுற, அந்த நாளை தள்ளி போடும் பொழுது நீ பாவம் செய்கிற. அதுமாதிரி என்ன பிரச்சனை தெரியுங்களா? நீங்கள் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களோட இருக்கிறது இல்லை, ட்ரூலி ஸ்பீக்கிங். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரனா உங்கள்கிட்ட உண்மை தான் பேசணும். ஐ மஸ்ட் சீ த டாக் டு த ட்ரூத். உன்னோட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு யோசிச்சு கேட்டுப்பார். இஸ் காட் இஸ் வித் மீ. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் என்னோட கூட இருப்பாரானா ஏன் இப்படி எனக்கு நடக்குதுன்னு கேட்குறாங்க பைபிளில். இஃப் காட் இஸ் வித் மீ வை ஷுட் இட் திஸ் ஹேப்பன் டு மீ? நீ கேட்டு பார்த்துருக்கியா? ஏன் ஆண்டவர் என்னோட கூட இருந்து எனக்கு இந்த காரியம் இப்படி நடக்குதுன்னு கேட்டிருக்கியா? கேட்கணுமா? கேட்கணும். நீ நம்புகிற கடவுள் உண்மையானவராக இருந்தா, இஃப் த காட் ஹூம் யூ பிலீவ் இஸ் ட்ரூ அண்ட் இஃப் யூ ஆர் அ ஹானஸ்ட் பர்சன், நேர்மையாக இருந்தால் நீ கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரேல் மக்களை அவங்க ஆண்டவரை தேர்ந்து கொள்ளலையாம். தே ஹவ் நாட் சோசன் காட், தே ஹவ் சோசன் டூ திங்ஸ். ரெண்டு காரியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒன்று ஒரு பொத்தலான பைய, எ பேக் வித் எ ஹோல், ஒரு ஓட்டை உள்ள பைய தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்க போடுறதெல்லாம் கீழே போயிட்டே தான் இருக்கு. அடுத்தது விரிசலான தொட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, பானை இருக்குது, அந்த பானை விரிஞ்சிருச்சு, உடஞ்சி போச்சு, விரிசல் தான் விட்டுருக்கு. யூ ஜஸ்ட் போர் வாட்டர், தெர் இஸ் அ கிளீவேஜ். தண்ணி நிற்குமா? நிற்காது. நீ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அருமையாலே ஆண்டவர் யாரோட இருப்பார்? அவர் கீழ்ப்படிகளோட தான் இருப்பார்ல. அல்லது we feel guilty, ஐயோ ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே, forgive me. So the relationship, ஆண்டவரோடு ஒரு மனுஷனுக்கு சரியான தொடர்பு இருந்தால் தான் மற்றவர்களோட தொடர்பு சரியாக இருக்கும். When the relationship with God is right, your relationship with other people will be all right. ஏன் இந்த சபையில் பிரச்சனை? Because the relationship with God is missing. தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பு அங்கே இல்லை, சரியா இல்லை. அதில் தான் குடும்பத்திலையும் பிரச்சனை. That is the problem in the family. When your relationship with God is not good, ஆண்டவரோடு உன்னுடைய தொடர்பு சரியா இல்லைன்னா, the relationship with husband and wife will always be there in trouble. கணவன் மனைவி உறவு பிரச்சனை தான், பிரச்சனை தான். The relationship of parents and children, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு பிரச்சனை தான், பிரச்சனை தான். ஏன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு சரியா இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, people very difficult, very difficult. Life is difficult. வாழ்க்கையே கஷ்டமாக தான் இருக்கு. Even in the place where you are working, நீ வேலை செய்கிற இடத்துல கூட the relationship there is
ஸ்ட்ரெயின், அதில் பிரச்சனை தான். இவங்கள எனக்கு பிடிக்கல, அவங்கள எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி தான் நீ நடக்கணும். நான் உன்னை அந்த 6 நாளை நல்லா ஆசீர்வதிக்கிறேன். ஐ வில் bless you those 6 days and whatever you do I will bless. ஆனால் நீ என்ன பண்ணணும்? இந்த நாளை எனக்கு கொடுத்து நீ பின்பற்று. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? 10வது வசனம் அந்த 9ல் அவருக்கு ஒரு கிளியர் கட் பிளானை கொடுக்குறார். இட்ஸ் a wonderful plan. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, 6 days shall thou labor. 6 நாளும் நீ வேலை செய், நல்லா கடுமையாக செய்ய, உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாக. என்னென்ன செய்யணுன்னு அத்தனை செய்யப்பா. 6 நாள். 7ஆம் நாளோ, 7th day, கர்த்தருடைய ஓய்வு நாள். You must rest in the Lord. கர்த்தருக்குள் இளைப்பாறுகிற நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். But the 7th day, அந்த இடத்துல எதுவும் செய்யாதப்பா. Don't do it. என்ன God இதை இப்படி செஞ்சார். அவர் ஓய்வு நாள். He gave a pattern. Dear people, creation is so beautiful, wonderful. ஆண்டவருடைய படைப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. I am fearfully, wonderfully made. ஆண்டவர் என்னை அவ்வளோ அற்புதமாக ஆச்சரியமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். I have trillions of cells in the body. இந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா கோடி 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 செல்லுகள் இருக்குது. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த செல்லு வேற, மூளையில் இருக்கிற செல்லு வேற, நுரையீரலில் இருக்கிற செல்லு வேற. The cell in the heart, the cell in the lungs, the cell in the brain. ஒரு செல்லு ஒரு பெரிய வேர் ஹவுஸ் மாதிரிங்க, ஒரு பெரிய குடோன் மாதிரி. எதை உள்ளே விடணும், எதை வெளியே விடணும். இட் ஃபங்க்ஷன் ஸோ பியூட்டிஃபுல்லி. அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. ஒரே ஒரு செல்லு மாறிடுச்சுன்னா தான் புற்றுநோய் வருது. ஒய் கேன்சர் கம்ஸ்? டு யூ நோ தட்? ஒரு மனுஷனுக்கு திடீர்னு புற்றுநோய் வருது. ஏன்? அதுமாதிரி அந்த ஒரே ஒரு செல்லு கோளாறு ஆயிடுச்சுன்னா அந்த செல் வென் பிகம்ஸ் பாய்சனஸ், புற்றுநோய் வந்துடுது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது. இட் மல்டிப்ளை. God has created so beautifully. இந்த ஏர்த் எடுத்து, பூமி எடுத்து நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம் இவ்வளோ வேகமாக. இது பூமி அவ்வளோ அழகாக 23 டிகிரி திரும்பி இருக்குது. ஏன்? சூரியன் நல்ல இடத்துல. இட்ஸ் ஆல் God wonderfully made everything. இவ்வளவெல்லாம் படைச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? அவர் அதை கனப்படுத்துகிறார். It glorifies it. பரிசுத்தப்படுத்துகிறார். உனக்கு அதான் சொல்ல, நீ அப்படி ஆண்டவருடைய நாளை பின்பற்றினா உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறதையும் சொல்கிறார். ஐசாயா 58, ஏசாயா 58 என் பரிசுத்த 13வது வசனத்தில், நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்யாதப்பா. உன் கால விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்ப. You will be happy in the Lord. You will be happy. எப்படி நான் ஹாப்பியாக இருப்பேன்? எனக்கு ஆண்டவர் நல்லது செய்கிறார், நான் சந்தோஷமாக இருக்கேன். எங்கள்கிட்ட திரளான நிறைய செல்வம் இருக்கிறது இல்லை, என்னை விசுவாச பாதையில் கொண்டு செல்கிறார். அவர் மாறுறாருல, உண்மையான மாறுறதே இல்லை. அதுமாதிரி மனுஷன் ஒரு பயங்கரமான. எனக்கு ஒரு நண்பன் ஸ்கூலில் ஒரே ஒரு நண்பன் சொல்லியிருக்கேன். அதாவது திடீர்னு ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி நேற்று போய் பார்க்க போனேன். சரியான கஞ்ச பேசினார். எப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் சில மாத்திரை வேணுமா, சம் டேப்லெட்ஸ் ஹி வாண்டட்.
he wanted me to buy in the மணி மெடிக்கல்ஸ். மணி மெடிக்கலுங்கிறது பழைய இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது. எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரியலையேப்பா. 16% அங்கே கொடுப்பாங்க, அங்கே போவேன். நான் சொன்னேன்டே 16% நான் கூட கொடுத்துட்றேன், எனக்கு அங்கே போக நேரம் இல்லை, உனக்கு என்ன மாதிரி சொல்லி வாங்கிட்டு வரேன். He got so upset. கோபம் வந்துருச்சு. அவன் என்ன பார்த்து கேட்குறான், இரு பாருங்க, you see the depravity. காலு முடிஞ்சு படுக்கையில் கிடக்கிறான், இன்னும் ஃபிசியோதெரப்பி கூட செய்யலை. ஃபிசியோதெரப்பி ஹேஸ் நாட் டன். யாரோடையும் வாழ முடியல. could not live with anybody. என்கிட்ட கேட்டான், உனக்கு 2 கண் ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு நீ குருடனாக இருக்கேங்கிறான். என்ன மணி மெடிக்கல்ஸ் எனக்கு தெரியலனால என்கிட்ட கூட நீ எல்லாம் எப்படி பொழைப்பேங்கிறான். அட பாவி. சரி, பாவம் அறியாமல் இவன் என்ன பண்ணுறது, ஒரு துணியை போற்றி கீழே ஒரு ஷீட்டை வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த நிலையிலேயே இப்படி இருக்கிறான். இஸ் ஸோ பேத்தட்டிக். ஸ்டில் நான் சொன்னேன்ப்பா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை. இட் இஸ் நாட் தி ஆப்ரேஷன், யூ மஸ்ட் டூ ஃபிசியோதெரப்பி. சாப்பிட மாட்டேங்கிறான், யாரோடையும் பழகலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. டேய், ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை சொல்கிறேன்னு. எதுக்காக சொல்கிறேன், பீப்புள் ஆர் ஸோ அடமெண்ட், ரிலேஷன்ஷிப் இஸ் மிஸ்ஸிங். நான் சிரிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் கோபம் வரல. ஆனால் people are so adamant in their own way. அவன் சொல்கிறார், உன் சொந்த பேச்சை பேசாதப்பா, அவன் சொந்த வழியில் நடக்காத, ஆண்டவரை நீ கனப்படுத்து, அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அவருக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்தார். சார், இந்த மனுஷனோட யாருமே வாழ முடியாது, நல்ல வேலை கல்யாணம் பண்ணிக்கல, அதுதான் பெரிய அவனுடைய வாழ்க்கையில் செஞ்ச காரியம். அப்போ மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஐ வில் லிஃப்ட் யூ அப். உன்னை ஆண்டவர் உயர்த்துவாருங்க, நாமளே உயர்த்தி கொள்ள முடியாது. ஸோ ஃபெலோஷிப், ஐக்கியம் என்பது இட்ஸ் ஆன் த லார்ட்ஸ் டே. கர்த்தருடைய நாளில் we all gather together. ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன். அதனாலே ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார். நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரை நீரலை சந்திக்காமல் இருந்து, இஃப் யூ would not have met me, my life would have been spoiled. என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும். Dear people, he will make you happy. சந்தோஷப்படுத்துவார். everything pertaining all to your happiness will God bless you. ஆண்டவருடைய வாழ்க்கையோட எல்லா காரியங்களும் அதிகமாக ஆச்சரியமாக உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. ஆகவே தான் சொல்கிறாரு, இதை நீ விட்டுடாத. ஸோ அந்த ஃபெலோஷிப்பில் ஒரு காரியம், ஃபாலோயிங் த லார்ட்ஸ் டே. அப்போ ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும் இல்லை. am I honoring God's day? அவருடைய நாளை நான் எப்படி கனப்படுத்துகிறேன்? am I honor it? ஆண்டவரை கனப்படுத்துகிறேனா? or do I have the value of it? அவருடைய கனத்தை குறித்து நான் விலை மதிக்கிறேன். அதுவே obedience to God. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் கேட்குறார். அவர் சொல்கிறார், பலியை அல்ல, not the sacrifice. I want you to obey me. Adam and Eve disobeyed. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாங்க. ஒரே ஒரு வசனத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹீப்ரூ 10th chapter, எபிரேயர் 10வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, சபை கூடி வருதலை, என் பரிசுத்த நாளாகி இந்த சபை கூடி வருதலை விட்டுடாத, மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும், எபிரேயர் 10:24, ஹீப்ரூஸ் 10:24, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. பார்த்தீங்களா, த லார்ட்ஸ் டேயில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அன்பு வி ஷேர். ஒருவேளை we don't give much to this that people, but we say some stranger is there, புதிய வர்றாங்க, how are you brother, எப்படி இருக்கீங்க, how are you sister, இல்லை
அன்புக்கும் நற்கிரியைகள். அதுதான் நற்கிரியைகள்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். சபையில் மற்றவர்களோடு நம்ம பழகிற விதங்களில் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். we honor God by the way by which we express our concern love. ஒருவேளை இந்த சபையில் ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு என்னமோ யாரும் கண்டுக்காமல் போகிறாருன்னா, ஒரு சபையில் வர்றாரா, அவரை பார்த்து நம்ம பேசுகிறோமா, எங்கேருந்து வர்றீங்க, ஃப்ரம் வேர் ஆர் யூ கம்மிங், ஹவ் ஆர் யூ. There shows a love, a time of opportunity for fellowship. ஒரு ஐக்கியத்தினுடைய நல்ல தருணமான வேலை அது. How I encourage others. மற்றவர்கள் நான் எப்படி உற்சாகப்படுத்துகிறேன். How do I really respect others. மற்றவர்களை எப்படி நான் கனப்படுத்துகிறேன். அந்த காரியத்தில் இந்த பிலிப்பு சபையில் கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ இந்த காலையில் அந்த ஐக்கியத்தை, do I have a value for God's fellowship, ஆண்டவருடைய நாளில் அதை குறித்து நான் கனப்படுத்த விரும்புகிறேன்னா, do you have real desire to honor God on the Lord's day in the gathering of God's people, அவனுடைய மக்கள் கூடியவர்களிடத்தில் அதை நான் கனப்படுத்துகிறேன்னா, இஸ் a token of love. ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் தான். நான் சொல்லியிருக்கேன், ஒரு சர்ச்சில் நான் முதல்ல போன ஒரு சின்ன பையன்தான். அந்த பையன், அது ஒரு சின்ன மாடி, நானே போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த பையன் போகும்போது டாட்டா அங்கிள்னா, he said டாட்டா அங்கிள், small boy, but now he is the bishop of the Tamil Lutheran Church. தமிழ் லூத்தரன் சர்ச்சில் அவர் இன்னைக்கு அவர் பிஷப்பாக இருக்கார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேங்கிறார். Dear people, we always try to lift up. நம்மளை தூக்கி நிறுத்த பார்க்குறோம். But can it stand? நிற்குமா? When God lifts up, தேவன் உயர்த்தினார்னா, we will be there. God will sustain us. தேவன் அவரை நம்ம அப்படியே நிறுத்துவார். So this church is missing that. So let us examine. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். How am I? நான் எப்படி இருக்கிறேன்? Is there anything that I should be corrected? நான் சரிப்படுத்த வேண்டியதான் காரியம் இருக்கா? Lord forgive me, என்னை மன்னியும். I didn't honor your day. உம்முடைய நாளை நான் கனப்படுத்தலை. In the church I didn't behave as I ought. சபையில் நான் நடக்க வேண்டிய வழியில் நடக்கலை. Forgive me. Set me right. என்னை சரிப்படுத்தும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிலிப்பு சபையில் இந்த ஐக்கியத்தில் குறைஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா அந்த லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள், ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துகிறதுல அதில் குறைஞ்சிட்டாங்க. ஆண்டவரே, இன்றைக்கி அதன் மூலம் ஒரு பாடத்தை எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறீர். ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் பேசு. நீர் எங்களை உயர்த்துவீரானா அது நிலையானதாக இருக்கும். இட் வில் பி எவர் ஸ்டாண்ட். நாங்கள் என்ன உயர்த்தினா ஆண்டவரே, அது தப்புன்னு விழுந்துருவோம். ஏன்னா அது மணல் மேலே கட்டினதை போல இருக்கு. மன்னியும். வெறுமையான மக்களை நீர் உயர்த்தும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.